முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவருக்கு பரிச்சயமான சேலம் பகுதி இது. அங்க கிட்டத்தட்ட 11 தொகுதிகள் சேலம் பகுதியில 10 அதிமுகவுக்கு பலமா இருக்குது. ஒரு தொகுதி பனமரத்துப்பட்டி ராஜேந்திரனை தவிர்த்து எல்லோருமே போன முறை கொஞ்சம் சரிவை சந்தித்தது. இந்த முறை சங்ககிரி அது வந்து என்ன மாரி ஒரு ஒரு ரிசல்ட்ட குடுப்பீங்க? உங்களுக்கு என்ன மாரி ஒரு பலம் இருப்பதா உணர்றீங்க? இந்த 15 நாட்களுக்கு மேல பிரச்சாரம் பண்ணிட்டீங்க. எப்படி இருக்குது? மக்கள் என்ன சொல்றாங்க? ம். நிச்சயமா சங்ககிரி பொறுத்தவரைக்கும் வெற்றி வாய்ப்பு உறுதியானதா தான் நான் பார்க்குறேன். ம். ஏன்னு சொன்னா, தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு வீடுதோறும் பட்டி தொட்டி எங்கும், ஒவ்வொரு கிராமம் வீடுதோறும் தலைவனுடைய சாதனைகளும், திட்டங்களும் சென்றடையாத வீடே இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு, நான் வந்து நானும் பாரம்பரியமா கழக குடும்பத்தை சார்ந்தவன் தான். ம். நான் பல தேர்தல்களுக்கு பிரச்சாரம் பண்ணியிருக்கோம், நாங்க போயிருக்கோம். ஆனா இந்த முறை இருக்கிற எழுச்சி என்பது மக்களிடையே வெகுவாக தலைவனுடைய சாதனைகளும், திட்டங்களும் சென்றடைந்த காரணத்தினால தாய்மார்களுடைய வரவேற்பு என்பது நான் போற இடத்துல மிக அதிகமாக இருக்கிறது. தலைவர் வந்து நிச்சயமாக மீண்டும் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதில் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். ம். சங்ககிரி சட்டமன்ற தொகுதி அதில் வெற்றி தொகுதியாக இடம்பெற வேண்டும் என்று மக்கள் பேராதரவு தந்திருக்கிறார்கள். உறுதியாக நாங்கள் வெற்றி பெறுவோம் என்ற உறுதியோடு இருக்கிறேன். உங்களுக்கு போட்டியான வேட்பாளர்னா ஏடிஎம்கேவை தான் சொல்ல முடியும். திமுக வர்சஸ் அதிமுக. இந்த முறை ஏற்கனவே இருந்த சிட்டிங் எம்எல்ஏ சுந்தரராஜனுக்கு சீட்டு கொடுக்காம ஓமலூர் பகுதியில் ஏற்கனவே நின்று தோல்வியடைந்த ஒருத்தர் வெற்றி பெற்றவர். அவரை கொண்டு வந்து இங்க போட்டிருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? என்ன அந்த சேஞ்சஸ் ஏன் நடந்ததுன்னு நினைக்கிறீங்க? சார், இந்த தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்க சுந்தரராஜனை நீங்கள் கேட்டீங்க. 5 ஆண்டு காலம் இந்த தொகுதி பக்கமே வராத ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்று சொன்னால், ம். 5 ஆண்டு காலம் மக்களையே சந்திக்காத ஒரு சட்டமன்ற உறுப்பினர், 5 ஆண்டு காலம் மக்களினுடைய அடிப்படை தேவைகளை எதையுமே செய்து கொடுக்காத ஒரு சட்டமன்ற உறுப்பினர். ம். அதனால தான் அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு இந்த முறை நம்ம தோக்க போறது உறுதின்னு. ம். அதனாலதான் யாரையா ஒருத்தரை போடணுமேன்னு சொல்லி இந்த தொகுதிக்கு அப்பாற்பட்டு இருக்கிற அவர் வந்து, நீங்க சொன்னீங்க ஓமலூர் பூர்வீகம் தாங்க ஓமலூர். ம். இன்றைக்கு அவர் குடியிருக்கிறது கொல்லிமலையில. ஓ. கொல்லிமலையில குடியிருந்துட்டு இங்க வந்து நிக்கிறாருன்னு சொன்னா அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு அவங்களுடைய எண்ணங்கள் இருக்குன்னு பாத்துக்கோங்க. ம். நிச்சயமா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுவது உறுதின்னு அவங்க தெரிஞ்சதுனாலதான் அவங்க வேற ஒரு வேட்பாளர் போட்டிருக்காங்க.